அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் மினிமம் பேலன்ஸ் திடீர் மாற்றம். அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு போட்டு கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்னொரு புதிய மாற்றங்கள், மீண்டும் மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்னென்ன இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வங்கிகளுக்கு என்ன ஒரு புதிய உத்தரவு மீண்டும் கொடுக்கப்பட்டாங்க என்பது உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா வங்கிகளுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள், பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதாவது அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் குறிப்பிட்ட மினிமம் பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவர்களுக்கு அபராத தொகை பிடித்தம் செய்யப்பட மாட்டாதுன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. அது எல்லாமே தற்போது விலக்கு அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கு முன்னாடி நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்டா இல்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டா அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸா இல்ல மினிமம் பேலன்ஸா செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில வங்கிகள்ல 500 ரூபாய் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த 500 ரூபாய்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸா ஒரு சில அமௌண்ட் அபராத தொகையாக பிடித்தம் செய்யப்படுவாங்க. அதே போன்று குறிப்பிட்ட வங்கிகள்ல தற்போது வரை அபராத தொகை நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது எந்தெந்த வங்கிகள், அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஆண்டுகளுக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டார்கள் என்பது பார்க்கலாம். முதல் கட்டமாக 9 வங்கிகளுக்கு முக்கிய நடைமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லாம கூட நீங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கனரா பேங்க்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. பேங்க் ஆஃப் பரோடா ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் நிலையான சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. இந்தியன் பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஜூலை மாதம் குறிப்பாக 2025ஆம் ஆண்டு முதல் மினிமம் பேலன்ஸ் ரத்து செய்யப்பட்டாங்க. யூனியன் பேங்க் வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் ரத்து செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யூசிஓ மற்றும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் மற்றும் சிந்த் பேங்க் எல்லாமே தற்போது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ஸ்டேட் பேங்க் உள்ளிட்ட குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டுமே மீண்டும் மினிமம் பேலன்ஸ் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ஒரு வங்கிகள்ல நிலையான தொகை குறிப்பாக 200 முதல் 500 ரூபாய் வரை அபராதமாக வசூலிக்க முடியாது. குறைந்தபட்ச இருப்பு தொகையில் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அதற்கு விகிதாச்சாரப்படி மிக சிறிய அளவிலான அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என எச்சரிக்கை கொண்டு கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கணக்கில் பணம் குறைந்தால் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படக்கூடாது. வாடிக்கையாளர்களுக்கு SMS தெரிவித்து 30 நாட்களுக்கு கழித்து தான் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என தற்போது ஒரு புதிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது உங்களோட பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் சொல்லக்கூடிய அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மொபைல்ல SMS ஒன்று அனுப்புவாங்க. அந்த SMSக்கு நீங்க ஒன்னு ரீப்ளே கொடுக்கணும். அப்படி இல்லை நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸோட அமௌண்ட்டோட கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் நீங்க சேமிச்சு வைக்கலாம். அப்படி நீங்க செய்யல அப்படின்னா 30 நாட்களுக்கு பிறகுதான் உங்களோட வங்கிகள இருந்து குறிப்பிட்ட அபராத தொகையாக பெறப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இந்த டிஜிட்டல் இந்தியா நோக்கம் நகரும் வேளையில சாமானியர்கள் சேமிப்பில் கையில் இருப்பில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களும் அபராத தொகையாக வசூல் செய்யப்படக்கூடாது என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை 2க்கும் மேற்பட்ட வங்கிகள்ல கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. மற்ற வங்கிகளுக்கு எல்லாமே மினிமம் பேலன்ஸ் குறைக்கப்பட உள்ளதாக தற்போது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.